ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 4th April 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, க்ரூடு, கோல்டு இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 345 பாயிண்ட் வந்து விழுந்தது. ஸோ எஃப்ஐஎஸோட ஒரு ஃபியூ டேஸ் பைனால் ரொம்பவே பாசிட்டிவாக டர்ன் ஆகிருந்த மார்க்கெட் வந்து ஒரு ரேலியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது யூஎஸோட டேரிஃப் வர இருந்த அந்த சமயத்தில் லைட்டாக விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ யூஎஸோட டேரிஃப் வந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மார்க்கெட் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி 2 நாளாக விழுந்துட்டுருக்குது. வியாழன் வெள்ளி 2 நாளுமே நல்ல வீழ்ச்சி வந்து அது சந்திச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 615 பாயிண்ட், அதாவது 2.68% மேலே வந்து நெகட்டிவாக காட்டுது. ஸோ மார்க்கெட் வந்து மண்டே ஓப்பன் ஆகிறப்போ 600 பாயிண்ட்டுக்கு மேலே நெகட்டிவில் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த அளவுக்கு 600 பாயிண்ட் வந்து ஃபாலில் அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன்னா பை தான் நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது. நம்ம மார்க்கெட் எப்போவுமே இந்த மாதிரி பெரிய கேப் டவுன்ஸ் வந்து காட்டுறப்பெல்லாம் அது பெருசாக அதே அமௌண்ட்டில் வந்து ஃபால் ஆகி சஸ்டெயின் ஆகலை. எப்போவுமே ஒரு ரேலியை தான் கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி கேப் டவுனில் கேப் டவுன் வந்து வராமல் கூட போகலாம், இல்லை பெரிய அளவில் இம்பேக்ட் இல்லாத மாதிரி தான் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்ம தவிர்க்க முடியாது. அதாவது உலக அளவில் வந்து யூஎஸோட டாரிஃப் வந்து பயங்கர அதிர்வலைகளை வந்து உருவாக்கி இருக்குது. அவங்க வந்து ஃபஸ்ட் டே வந்து ஃபார்மாவுக்கெலாம் நாங்கள் டேரிஃப் போட மாட்டோம்னாங்க. அப்புறம் ஃபார்மாவுக்கெலாம் டேரிஃப் போடுவோம்னாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவிலையுமே வந்து ஃபார்மா இண்டெக்ஸ் ஃபுல்லாமே வந்து நல்ல வீழ்ச்சியை வெள்ளிக்கிழமை சந்திச்சுது. அது மட்டும் இல்லாமல் மெட்டல் இண்டெக்ஸுமே வந்து, அதாவது காப்பருக்குமே அவங்க வந்து டேக்ஸ் போட போகிறாங்கங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்குது. ஃபஸ்ட் வந்து அதுக்கு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியே இருந்தது. ஸோ இப்போ போட போகிறாங்கன்னதும் மறுபடியும் ஸ்டீல் இண்டெக்ஸுமே வந்து பயங்கரமாக வீழ்ச்சியை சந்திச்சுது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, எஃப்எஸ்டிஎஸ் 2 பேருமே வந்து ஃப்ரைடே வந்து செல்லர் சைடில் இருந்தாங்க. 2 பேருமே செல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா டிஎஸ்க்குமே வந்து ஒரு நம்பிக்கை இழக்கிற மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு டேரிஃப் எதிர்பார்க்காததுனால டிஎஸ்ஸுமே வந்து அன்றைக்கி செல் தான் பண்ணியிருந்தாங்க. மண்டேயுமே வந்து இந்த 2 இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸும் வந்து என்ன பண்ண போகிறாங்கங்கிறது பொறுத்து தான் மார்க்கெட்டோட ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ நான் ரீசெண்ட் வீடியோஸில் சொன்ன மாதிரி 21,800 வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டை வாங்கிட்டு அதிலேருந்து ஹையர் சைடு மூவ் ஆச்சுது. இப்போ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு பாசிட்டிவ் நியூஸ் எதுவும் இல்லாததுனால கண்டிப்பாக 21,800 பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே நாளில் இதெல்லாம் நடக்குமாங்கிறது டவுட் தான். ஆனால் கிராஜுவலாக 21,800 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. யூஎஸ் டேரிஃப் ரிலேட்டடான எந்த பாசிட்டிவ் நியூஸும் பில்ட் ஆகலை அப்படின்னா. ஏன்னா யூஎஸ் பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் டேரிஃப் விதிச்சிருக்கிற கண்ட்ரிஸ் வந்து என்கிட்ட நெகோஷியேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இன்டெரக்டாக சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நெகோஷியேஷன்ஸ் நடக்கிறப்போ சில கண்ட்ரிஸ் கொண்டு இந்த டேரிஃப்ஸ் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டேரிஃப்னால் யூஎஸ்க்கு தான் பெருசாக பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது யூஎஸ் போட்டிருக்கிற டேரிஃப்னால் அந்த கண்ட்ரிஸ் பாதிக்கிறத விட யூஎஸோட சிட்டிசன்ஸும் தான் வந்து நிறைய பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் சொன்னாலும், எல்லா கண்ட்ரிஸும் வந்து சில கண்ட்ரிஸ் வந்து அதில் ரிட்டாலியேட் பண்ணுறாங்க. அதாவது திருப்பி யூஎஸ் மேலே அவங்க என்ன டேரிஃப் போட்டாங்களோ அதே திருப்பி போட்டிருக்கிறாங்க. சில கண்ட்ரிஸ் வந்து நாங்கள் வந்து மறுபடியும் யூஎஸ் மேலே போட்டிருக்கிற டேரிஃப்ஸ் எல்லாம் குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மிக்சடாக அந்த மாதிரி நியூஸஸ் வரதுனால 2 சைடுமே பாதிப்பு இருக்குதுங்கிறது தான் தெளிவாக தெரியுது. யூஎஸில் வந்து அவர் பிரசிடெண்ட் வந்து டேரிஃப்ஸு போடுற அன்னைக்கு அவர் ஒரு சார்ட் காட்டினார். அதில் பார்த்திங்கன்னா பார்க்குறப்போ எல்லா நாடுமே
யுஎஸ் மேலே வந்து ஒரு பயங்கரமான அதிகமான அளவுக்கு டேக்ஸை போட்டிருக்கிறது தான் நல்லாவே தெரியுது. ஏன்னா எல்லா நாடும் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, யுஎஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரி, நாங்கள்லாம் வந்து டெவலப்பிங் ஆகிட்டுருக்கிற கண்ட்ரி, ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு யுஎஸ் மேலே நிறைய டேரிஃபை போடுறோம். யுஎஸ் வந்து மற்ற நாடுகள் மேலே பெரிய அளவுக்கு எதுவும் டேரிஃப்ஸ் அது விதிச்ச மாதிரி தெரியல. ஸோ லாங் ரன்னில் வந்து இது வந்து இந்த மாதிரி அதிகமான டேரிஃப்ஸை வந்து மற்ற கண்ட்ரிகள் போடுறப்போ கண்டிப்பாக அது என்ன தான் டெவலப்டு கண்ட்ரியாக உலகத்திலே ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக இருந்தாலும் யுஎஸையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது தான் அந்த சார்ட் வந்து டிபிக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு தான் அவங்க இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்க கண்டிப்பாக மற்ற நாடுகளெல்லாம் யுஎஸோட பொருட்களுக்கு வந்து டேரிஃப்ஸை குறைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் குறைச்சிட்டு இந்த இஷ்யூ வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. பட் இது வந்து இப்போதைக்கு ஒரு பீக்கில் இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சலனங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு 3 மாதம் மொத்தமாக ஆகும். ஏன்னா இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கும் இந்த டேரிஃப்ஸோட ரியாக்ஷன் என்ன, இதோட பாதிப்புகள் எந்தெந்த நாடு எவ்வளோ பாதிக்குது, நம்ம மார்க்கெட்டையும் நம்மளோட கம்பெனிஸையும் வந்து இது எவ்வளோ பாதிக்குது அப்படிங்கிறது தெரிகிறதுக்கே ஒரு 3 மாதம் கிட்ட ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. டவுன் சைடு நிறையவே மூவ் ஆகுறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. இது வந்து நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா கண்ட்ரியுமே இந்த விஷயம் வந்து பாதிச்சிருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த டைமில் வந்து பொறுமையாக தான் நம்மளோட பொசிஷன்ஸை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கோல்டுமே வந்து நல்ல வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது. நான் ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், கோல்டில் வந்து ஒரு டிப் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போவே ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடியே. அதே தான் வந்து ரீசெண்டாக இன்னொரு யூஎஸில் இருக்கிற அனலிஸ்ட்டும் சொல்லியிருக்கிறாரு. அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப அதிகமாக ஒரு 38% மேலே கோல்டு விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த யூஎஸோட டேரிஃபு அப்புறம் இந்த அனலிஸ்ட்லாம் அந்த மாதிரி டிப்பு வரும்ன்ட்டு சொல்கிறது எல்லாமே சேர்ந்து கோல்டையும் ஒரு ப்ரெஷரில் வச்சுருக்குது. ஸோ கோல்டுலேயும் லாபத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டுருக்குறாங்க. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரு 16 பாயிண்ட் வந்து ரேலியை கொடுத்துருக்குது. கோல்ட்மன் சாக்ஸ் வந்து ஆல்ரெடி அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அதோட இம்பேக்டில் தான் இது ஃபியூ டேஸாக ரேலி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது. ஒரு 124 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இதுக்கு காரணம் அவங்க வந்து கடந்த மார்ச் குவார்ட்டரில் வந்து அவங்களோட ஏயுஎம் வந்து 26% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸில் இந்த ரேலிக்கு காரணமாக அமைஞ்சது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாட்டா ஸ்டீல் இருக்குது. ஒரு 13 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யூஎஸ் வந்து காப்பர் மேலேயும் டேரிஃப் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்துருக்குது. ஸோ இதனால் மெட்டல் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து நல்ல வீழ்ச்சியை சந்திச்சது. ஹிண்டால்காவும் இதே ரீசனால் தான் ஒரு 52 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஸுமே வந்து செல் தான் பண்ணியிருந்தாங்க. எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5வது கண்டினியூஸ் டே செல் பண்ணுறாங்க. 3484 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1720 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 5 நாளாக பை பண்ணிகிட்டு இருந்தவங்க இந்த செல்லை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் டிஎஸ் வந்து செல் பண்ணுவாங்களாங்க அப்படிங்கிறது மார்க்கெட்டை கொஞ்சமே பயத்தில் வச்சுருக்குது. ஏன்னா டிஎஸும் செல்லர் சைடு இருக்காங்க, எஃப்ஐஸும் செல்லர் சைடில் இருக்காங்கன்னா மார்க்கெட்டை, அதாவது குளோபல் கியூஸுமே வந்து நெகட்டிவாக இருக்குது. இந்த சமயத்தில் இந்த மாதிரி செல்கள் வந்து மார்க்கெட்டை ரொம்பவே பாதிக்கும். அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சைனாவோட அந்த ரிட்டாலியேட்டு டேரிஃப்னால் ரொம்பவே ப்ரெஷரில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5% மேலே ஒவ்வொரு இண்டெக்ஸுமே வந்து வீழ்ச்சியை சந்திச்சிருந்தது. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா சைனாவோட டேரிஃபோட எஃபெக்ட் தான். க்ரூட் வந்து ஒரு 3.79 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது.
பிரெண்ட் வந்து $66.35 ஒரு பேரல் வந்து செல் ஆகிட்டு இருக்குது. பிரெண்ட் வந்து ஏறக்குறைய 2021 அந்த ரேஞ்சுக்கிட்டலாம் போயிடுச்சு. ஸோ சைனா வந்து டேரிஃபை வந்து யூஎஸ்க்கு ஆப்போசிட்டாக போட்டது தான் இது இந்த க்ரூடு ரேட்லாம் குறையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா யூஎஸ் வந்து டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணதும் சைனா வந்து அதுக்கிட்ட நெகோஷியேஷனுக்கு போவாங்க. இந்த மாதிரி டேக்ஸை அதாவது எடுத்த உடனே போட மாட்டாங்க, நெகோஷியேஷன் போய்ட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் போடுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. யூஎஸ்லேயும் வந்து அதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் சைனா அப்படி பண்ணாமல் டேரெக்டாகவே டேரிஃப்ஸை வந்து போட்டு விட்டாங்க யூஎஸ் ப்ராடக்ட்ஸ் மேலே. ஸோ இது வந்து யூஎஸ்லேயும் வந்து ஒரு பேனிக்கை க்ரியேட் பண்ணிடுச்சு. யூஎஸ்லேயும் ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கர வீழ்ச்சியை சந்திச்சுது. 5% மேலே அங்கேயும் விழுந்தது. அதோடைய ரியாக்ஷன் வந்து க்ரூட்லேயும் தெரிஞ்சது. அப்புறம் கோல்டு பார்த்திங்க அப்படின்னா கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து கோல்டோட டார்கெட்டை வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 71 பாயிண்ட் வந்து கோல்டு விழுந்து 3050 இருக்குது. அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங்கும் கோல்டு வந்து இந்த அளவுக்கு விழுந்ததுக்கு ஒரு ரீசனாக அமைஞ்சது. சரி, நான் ஃபஸ்ட்டு வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து கோல்டோட டார்கெட்டை கட் பண்ணதான் சொன்னேன். அது வந்து அவங்க க்ரூடோட டார்கெட்டை தான் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 5.5% மேலே அவங்க க்ரூடோட டார்கெட்டை கட் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு வந்து யூஎஸ் டேரிஃபோட எஃபெக்ட் அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங்னால தான் இந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிட்ருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.